ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது என்னன்னா கீபோர்டு நம்ம மொபைலில் வந்து நிறைய பேர் ஃபாண்ட்டுக்காக மாற்றுவாங்க, தீம்ஸ்க்காக மாற்றுவாங்க, ஸ்டைலிஷ்க்காக மாற்றுவாங்க. அப்புறம் வந்து நம்ம லாங்குவேஜுக்காக மாற்றுவாங்க. லாங்குவேஜ்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் இது ரெண்டும் வேறுபாடுனா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இப்போ தமிழ், இங்கிலீஷ் வர நம்ம இப்போ அவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தமிழ் தெரியாது, தமிழ் வந்து இங்கிலீஷ் தெரியாது. இப்போ தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷாக மாற்றலாம், இங்கிலீஷ் மீடியம் தமிழை மாற்றலாம். அப்படி ஒரு கீபோர்டு வந்திருக்கு. வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தரலையா, நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் தமிழாக மாறும். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், இங்கிலீஷ் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அது வந்து உங்கள் தமிழாக மாறி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கீபோர்டு தான் பார்த்து போகிறோம். அதில் தீம்ஸ் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தீம்ஸு, சவுண்டு, அப்புறம் அந்த மூவிங், அந்த கீபோர்டு பெருசாகிறது, சின்ன ஆக்குறது, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எப்படியோ அந்த மாதிரிலாம் ஒரு கீபோர்டு இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முடியும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் சில பேர் பார்க்காத போயிடலாம். தெரியாதவங்களுக்கு இருக்காங்க. அவங்க வந்து பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலையா திரும்ப போட சொல்லுங்கள், கண்டிப்பாக திரும்ப போடுவோம். உங்களுக்கு எந்த கமெண்ட்டில் போட்டீங்களோ நான் திரும்ப போடுறேன். ஏதாவது வீடியோ போடணும்னு நான் போட்டுருவேன், சரியா? ஃபுல் வீடியோ நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், யூடியூப்பில் வீடியோவும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நல்லாயிருக்கும், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ் தமிழ் கீபோர்டுன்னு அடிங்க. டிஸ் தமிழ் கீபோர்டு அடிங்க. இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் வந்து சர்ச் பாரில் வந்து டிஸ் கீபோர்டு, டிஷ் கீபோர்டு இங்கே பார்த்தீங்களா, டிஸ் தமிழ் கீபோர்டு, இதை ஓப்பன் பண்ணுங்கள். எனக்கு அப்டேட்டில் இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக் வந்துருக்கேன். இது 4 இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு வெறும் 8 MB தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேட்டிங் பாருங்கள் 4.6 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம மெயின் பேஜுக்கு போவோம். ஹோம் பேஜுக்கு போயிட்டுங்களா, போயிட்டு டிஸ் தமிழ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் ஏசுனா தமிழ் தான் போட்டிருப்பேன், மேக்ஸிமம் தமிழ் தான் வரும். தமிழ் டைப்பிங், தமிழ் எழுதுவது எப்படி, டைப்பிங், வாய்ஸ் டைப்பிங், பேசுவது எழுத்துக்களை மாற்றுவது எப்படி. இப்போ வந்து உங்கள் தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் மாற்றலாம், இங்கிலீஷ் பேசுகிற மொழியை தமிழில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் அன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம பேசணும். கீபோர்டில் இருக்குது அதை பற்றி. கீபோர்டில் தமிழ் எப்படி எழுதுவது, அப்புறம் இந்த டச்சில் வந்து எழுதுவாங்களா அந்த மாதிரி எழுத்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இங்கே தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. தீம்ஸ் ஏகப்பட்ட தீம்ஸ், டார்க்கு, லைட்டு, ப்ளூ, நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தீம்ஸு. அதுக்கப்புறம் ஹோமு, செட்டிங்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ், லாங் ப்ரெஸ் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங் ப்ரெஸ் டேல் கொடுத்துருக்காங்க, இமோஜி கொடுத்துருக்காங்க, கீபோர்டு ஹைட்டில் வைக்கலாமா, வைப்ரேஷன் வேணுமா, ஷோ கீபோர்ட்ஸு, உங்களுக்கு அந்த கீபோர்ட்ஸ் கலர் வேணுமா, சவுண்ட்ஸ் லெவலு, டைப்பிங் சவுண்டு நிறைய கொடுத்துருக்காங்க, ஆட்டோ கம்ப்ளீட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய கீபோர்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இந்த இமேஜ் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் கீபோர்டில் வந்து உங்கள் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இதை பற்றி உங்களுக்கு கமெண்டில் என்ன போடுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அனுப்பி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.